சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா, நேர்காணலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது ஆக்சுவலி நேர்காணலுக்கான நிகழ்ச்சி இல்ல. இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி இப்போ போயிட்டுருக்கிற ரீசென்ட் லைவ் ஷோஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விருந்தினர்கள் நெறைய பேசியிருந்தாங்க. அதே மாரி நேயர்களாகிய நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சோஷியல் மீடியாலயா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க. கேள்விகளுக்கான பதில் அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து நெறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்டின்னா, "நீங்க தாவேக்கா வந்து தாக்கி பேசுறீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் தாவேக்கா வரவே வராதுன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? அதாவது விஜய் அவர்களின் கட்சி வந்து வரவே வராதுன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்கள் நெறைய பேர் வந்து ஆவேசமா கேட்டிருந்தாங்க. எங்களோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ஷன் அதாவது இப்ப நடக்க போற எலக்ஷன் 2026 எலக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு 2 கட்சிகள் தான் பயங்கரமா போட்டியிடும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ. தாவேக்கா போட்டி வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வந்து தாவேக்காவும் சீமான் அவர்களின் கட்சியும் தான் அடுத்த பொசிஷனுக்கு போட்டியிடுவாங்களே தவிர்த்து, முதல் பொசிஷனுக்கு போட்டியிடுற வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எதனால மேம் முதல் பொசிஷன்ல வாய்ப்பிடுறதுக்கு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாரிலாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய உங்ககிட்ட சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமால நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. பட் அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்து இப்பதான் உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 2 கட்சியும் ஆல்ரெடி வளர்ந்த கட்சி. அது திமுகவா இருக்கட்டும், இல்ல என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், அது நல்ல வளர்ந்த கட்சி. பட் ஆனா விஜய் அவர்களோட கட்சி பார்த்தீங்க அப்படின்னா, வளருகின்ற கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இந்த எலக்ஷன் அவருடைய வெற்றி வாய்ப்பானது கேள்விக்குறியானது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த எலக்ஷன் இந்த பீரியட் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய அடுத்த எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களின் கட்சி வந்து ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அவர் இப்போ போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அதுதான் மெயின் பாயிண்டா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் சொல்றது. ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தொண்டர்களுக்குமே அவங்கவங்க கட்சியை பத்தி பேசுறப்போ கோவம் வர ஆரம்பிக்கும். பட் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஊர்த்து கவனிங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த 2 முனை போட்டி தான் பயங்கரமா போகும். அடுத்த எலெக்ஷன் அதாவது நம்ம தோத்துட்டா கூட, இந்த எலெக்ஷன்ல நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட, நம்ம என்ன செய்றாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே விழிப்புணர்ச்சியோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறேன். அடுத்த கேள்வி ஒண்ணு போச்சு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க சேனல்ல வந்து நீங்க மோடிஜிய ரொம்ப ப்ரொமோட் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. சி மோடிஜி அவர்கள நாங்க ப்ரொமோட் பண்றதில்ல. அவரோட செயல்கள் தான் எங்க எல்லாரையுமே பேச வைக்குது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேஷன் சிந்தூர் பயங்கரமான ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. ஐ மீன் காஷ்மீர்ல நடந்தது. அதுக்கு பதிலடி தரும் விதமா நம்ம மோடிஜி அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் சிந்தூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சைனாக்கு அவர் ஏன் போயிருக்காரு? நெறைய பேர் வந்து ஐயோ! யுஎஸ் கைவிட்டாங்கன்னா, இவர் என்ன பண்ணுவாரு? அப்படிங்கிற மாரியான சிச்சுவேஷன் இருக்கிறப்போ, இந்த மாரி பெரிய பெரிய சிச்சுவேஷன்ஸ மிகவும் எளிமையா டேக்கிள் பண்ணி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எஸ்சிஓ மாநாடுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா புத்தின் அவர்கள் ரஷ்ய பிரதமர், சைனா பிரதமர், நம்ம பிரதமர், நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் பத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யாருக்கு வந்து பயம் வந்துச்சு அப்படின்னா, நம்மள யாரு த்ரெட் பண்ணாங்களோ, அதாவது யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல ஒரு பயம் வருது. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜி. சும்மா வந்து ஒருத்தரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க பேசல. அவரோட பொலிட்டிக்கல் பிராண்டிங் நாங்க பண்ணல. ஓப்பனாவே பேசுறோம். பொலிட்டிக்கல் பிராண்டிங் யாரையுமே இந்த சாமானியர் குழுவானது பண்ணல. சாமானியர் குழுவானது யாரு ஜெயிப்பாங்க? உண்மையான கள நிலவரம் என்ன? அவங்க என்ன செய்யறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாவோட கான்டாக்ட் வைக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க எல்லா எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். அதை பற்றின தனிப்பட்ட வீடியோவுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதனால் மோடி அவர்களை வந்து புகழணும், இல்லை பொலிட்டிக்கல் பிராண்டிங் பண்ணுங்கிறது நோக்கமே கிடையாது. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் செய்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணுறதா இருக்குது. சரிங்களா? அதுக்காகத்தான் அவரை வந்து நாங்கள் பேசுகிறோம்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஐயா அவர்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை ஐயா வந்து அப்போ வந்து ஒண்ணு சொன்னாரு, இப்போ ஒண்ணு பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நெறைய போயிட்டுருந்தது ஆக்சுவலா ஜென்ரலா. ஸோ அப்போ என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி இபிஎஸ் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டுருக்காரு. எப்படி ஏன் இப்படி மாத்தி பேசுறார்? அவர் வந்து கட்சியில ஒரு தொண்டனா தான் செயல்படுறார். சரிங்களா? அவர் என்ன சொன்னாரு, அரசியல் அந்த கட்சியின் தலைவர் போஸ்ட்லேருந்து வெளில வரேன் அப்படிங்கிற மாரி தான் அவர் வந்து நியூஸ்ல ஸ்டேட்மெண்ட் குடுத்தார். சப்போஸ் எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டா வந்தாரு அப்படின்னா, நான் இந்த கட்சி எந்த கட்சியில இருக்காரோ பாஜகல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் போஸ்ட்லேருந்து வெளில வரேங்கிறது தான் அவர் மீன் பண்ணி பேசினாரே தவிர்த்து, கட்சிய விட்டே வெளில போறேன் அப்படிங்கிற மாரி அவர் பேசல. சரிங்களா? ஸோ இப்போ அவர் செயல்படுறது கட்சியின் தொண்டனாக. அது மாத்திரம் இல்லாம, மக்களுக்கு மிகவும் தெளிவாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிரஸ் மீட்ல அவர் கிளியரா எல்லா விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணி பேசிட்டுருக்கார். அதையும் நம்ம உற்று நோக்கி கவனிக்கணும். அடுத்ததாக, நீங்க வந்து கரண்ட் டாபிக்ஸ் வந்து பேசுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சில டாபிக்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் சூடா பேசலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க நேயர்கள். ஸோ உங்களோட கருத்துக்களையும் நாங்க உள்ள எடுத்துட்டு, இனிமே வரக்கூடிய லைவ்ஸ், அதாவது இனிமே வரக்கூடிய இன்டர்வியூஸா இருக்கட்டும், அதில தெளிவான கருத்துக்களா நாங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பேசப் போறோம். என்ன கரண்ட் டாபிக் போயிட்டுருக்கோ, அத பத்தி தான் பேசப் போறோம். இங்க பேசுற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மக்களாகிய உங்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களே. சும்மா யாருமே வந்து எலக்ஷன்ல நீங்க இவ்வளோல ஜெயிப்பீங்க, இவ்வளோ ஓட்ல நீங்க ஜெயிக்க போறீங்க, இவ்வளோ ஓட்ல நீங்க தோக்க போறீங்க. சும்மா யாருமே அப்படியே கண்ண மூடிட்டுலாம் யாருமே சொல்லல. அதுக்குன்னு ப்ராப்பரா சர்வே எடுத்து என்ன போயிட்டுருக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி தான் இந்த இடத்துல எல்லாமே நாங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நான் தெளிவா ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு பாயிண்ட்டு. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஏன்னா அரசியல் களம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுனால, நெறைய கேள்விகள் மக்களிடத்தே போயிட்டுருக்கு. என்ன போகுது அப்படின்னா, என்ன நடக்க போகுது? அதாவது டிஎம்கேல என்ன நடக்க போகுது? இந்த ஜெர்மன் விசிட்னால அதாவது முதல்வர் ஐயா வந்து ஜெர்மனுக்கு போனத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நெறைய ஊடகங்கள் பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜெர்மன் போனத பத்தி அண்ணாமலை ஐயா அவர்களும் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தார். ஸோ இதனால என்ன விளைவுகள்? இதனால வோட் பேங்க் பாதிக்குமா டிஎம்கேக்கு? என்டிஏ கூட்டணிக்கு வோட் பேங்க் அதிகரிக்குமா? இதெல்லாம் பத்தின ஒரு தெளிவான நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ அதுவுமே ரிலீஸ் ஆகப்போகுது. கண்டிப்பா அத பாருங்க. உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.